எல்லா புகழும் இறைவனுக்கு. ஒரு கதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நடிகனா இருந்தாலும் ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க கதைகள் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கதாநாயகன தீர்மானிக்குது. எந்த கதைய வந்துட்டு கதாநாயகன தீர்மானிக்கல. சமீபத்தில வெளியான பல படங்கள், லியோ உட்பட வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய தோல்விய சந்திச்ச ஒரு படம். பெரிய நடிகர் நடிச்ச படம் தான். பட் இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கதை தான் தீர்மானிக்குது அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் சொல்ல வந்தது. அ இந்த ரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான படம். நான் நேத்து நைட்டு தான் பார்த்தேன். வைபவ்க்கு வந்துட்டு தானா இந்த 25வது படம் அமைஞ்சுச்சா? இல்ல 25வது படத்த அவர் அமைச்சுக்கிட்டாரா அப்படின்னு தெரியல. ஷெரீஃபுடைய டைரக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு நேர்த்தியான கதை. கதை தான் வந்து இந்த படத்துடைய கதாநாயகன். எக்ஸ்ட்ரார்டினரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு நம்ம வைபவ். அதே மாரி தானியா ஹோப்பும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரார்டினரியா பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருப்பாங்க. அதே மாரி நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி. கிளைமேக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அத்தனையும் ஒண்ணா இழுத்து கோர்த்து கடைசியில கொண்டாந்து நிப்பாட்டியிருப்பாங்க. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு பொருத்தமா பண்ணியிருப்பாங்க. படம் நல்லா இருக்குது. ஒரு முறை நீங்களும் பாருங்க.